தேங்க்யூ கடவுளே, எல்லாமே மாறிட்டு வருது. நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா அதுக்காக நீங்க லட்சுமி இப்படி பேசுறது என்னால பொறுத்துக்க முடியாது. நீங்க என்ன பத்தி சொன்னா கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா லட்சுமி பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா பொறுத்துக்க மாட்டேன். ஜன்னல் என்ன திறந்திருக்கு? லக்ஷ்மி இவ ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாளா? எப்பவும் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கா. நான் போய் பார்க்கறேன், போய் ஹெல்ப் பண்றேன். ரிஷி, கேண்டல கையில வச்சுக்கிட்டு என்ன சுத்திக்கிட்டு இருக்க? கரண்ட் போயிடுச்சு, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம்ல? இன்வெர்டர் ஆன். ஐயோ, அது ரிப்பேர் ஆயிடுச்சுல்ல. மெயின்டெனன்ஸ் காரங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. ஓகே மாம், நான் உடனே கால் பண்ணி கேட்கறேன். ரிஷி, சீக்கிரம் பண்ணு. முகூர்த்த நேரம் முடிய போகுது. 9 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம், அதுக்கப்புறம் முடியாது. ஓகே மாம், நான் ஒன்னு பண்றேன். நான் நேரா போய் பார்க்கறேன், அப்புறமா கால் பண்றேன். சரிப்பா. லக்ஷ்மி, சத்தம் எங்க இருந்தா வந்தது? ஜன்னல் ஓப்பனா? நோ. லக்ஷ்மியோட செருப்பு. லக்ஷ்மி, பிக் அப். ஷிட். பல்வேந்தர் ஏன் என் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்? ஒரு நிமிஷம். கரண்ட் வேற ஆஃப் ஆயிருக்கு. இது பல்வேந்தர் வேலையா இருக்குமோ? இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட கேடு கெட்ட பையன் தான் அவன். ஓ காட், நோ. எப்படியாவது அவனை நான் தேடி கண்டுபிடிச்சு நான் தடுத்தே ஆகணும். ரிஷி அவனை பிடிச்சிட்டானா, அவன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டானா, அப்புறம் அவன் உண்மையை சொல்லிடுவான். அவன் உண்மையை சொல்லிட்டா அப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, தங்க முடியாது. அப்புறம் என்னோட கல்யாணம்லாம் யோசிக்கவே முடியாது. அப்புறம் ரிஷிக்கு என் பேர் கூட பிடிக்காம போயிடும். அண்ட் மறுபடியும் ரிஷி லக்ஷ்மி கிட்ட போயிடுவான். லக்ஷ்மியோட பாக்கியம், அவ பாக்கியம் அவளுக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணும். எப்பவும் பண்ற மாதிரி. நான் இதை நடக்க விட மாட்டேன். லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. என்ன நடக்குது இங்க? ஏன் இன்னும் கரண்ட் வரல? இவ்ளோ நேரம் எல்லாம் கரண்ட் போகாதே. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நான் ரிஷி கிட்ட சொல்லிட்டேன். அவன் பார்க்க போயிருக்கான். இன்வெர்டருக்காகவும் கால் பண்ணுவான். இன்வெர்டர் ஒர்க் ஆகலையா என்ன? ரிப்பேர் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் லைட் வந்திருக்கும். I don't know. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு, இத்தனை விருந்தாளிங்க வந்திருக்காங்க. இப்போன்னு பார்த்து லைட் போயிடுச்சு. நாளே நல்லா இல்ல. வேற என்னங்க சொல்றது? நீங்களே சொல்லுங்க. நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது இங்க நடக்குதா சொல்லுங்க. முதல்ல இந்த அஹானா லக்ஷ்மிக்காக போய் என்கேஜ்மெண்ட்டை விட்டு ஓடி போனா. ரெண்டாவது அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகவே இல்ல. ஏன் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கல? எல்லாமே லக்ஷ்மிக்கு எதிராக தானே இருக்கு. எஸ்பெஷலி அந்த பிரெக்னன்சி, அதுவும் அந்த பல்வேந்தர் மூலமா.
அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல கரிஷ்மா. இந்த முறை அங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சு, லக்ஷ்மி அங்க போய் என்ன நாடகம் ஆடினான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தலை சுத்துது. லேடிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த விஷயம் எல்லாம் இப்ப வேணாம். இப்போ முகூர்த்தம் வேற நெருங்கிட்டு இருக்கு, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. முதல்ல இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிப்போம், அதுக்கப்புறம் ரிஷி கிட்டயும் லக்ஷ்மி கிட்டயும் என்ன பேசுவோம். பேசுவீங்க? பேசி இப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது? டிவோர்ஸ் ஆயிடுமா? இல்ல தானே. அதோட நமக்கு அந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவன் தெரியாதா என்ன? அவ ஜட்ஜு முன்னாடி நிச்சயமா ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா. ஒன்னு அழுதுருப்பா, இல்லனா நல்லா நடிச்சிருப்பா. அந்த ஜட்ஜ் இருக்காங்களே, அவங்களும் அவளை தான் நம்பி இருப்பாங்க. சொல்ல போனா இவ்ளோ பெரிய குடும்பத்தையே ஏமாத்தி இருக்கா. அந்த ஜட்ஜ் மட்டும் என்ன கடவுளாங்க? ஆனாலும் அண்ணி அவங்க ஜட்ஜு தானே. அப்படி லக்ஷ்மி என்ன பண்ணிருப்பா? எப்ப போனாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி விட்டுறா. அந்த ஜட்ஜ் அவ சைடு நிக்கிறாங்க, பார்ஷியலா நடந்துக்கிறாங்க. அவங்களும் ஒரு பொம்பளை தானே. உனக்கு தெரியாதா, நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே. தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் பேச்செல்லாம் வேணாம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால ப்ளீஸ் என்கேஜ்மெண்ட்டை முடிப்போம். ஓகே? ஆமா அண்ணி, அண்ணாவும் கரெக்டா தான் சொல்றாரு. என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம லக்ஷ்மி பத்தி யோசிக்கலாம். ரிஷி ஏன் இன்னும் வரல? அண்ட் மலிஷ்காவையும் எங்கேயும் காணுமே. என்னாச்சு? நீங்களா? நீ பயந்துட்டியா என்ன? இவ்ளோ வேர்த்திருக்கு. எங்க போயிட்ட? நாங்கெல்லாம் உன்னை தேடணும் மலிஷ்கா. ஆண்டி பயப்படாம என்ன செய்ய? நீங்களே சொல்லுங்க. ரிஷி என் கூட இல்லையே. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என் கூடவே இல்ல. இப்ப எங்க இருக்கானே தெரியல. எனிஹா அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மி அவதான் ஏதாவது பண்ணிருப்பா. அவதான் நாடகம் நடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறாள். இப்ப நீங்களே சொல்லுங்க ஆண்டி, ரிஷியோட இந்த பிஹேவியரை பார்த்து நான் எப்படி எடுத்துக்கிறது? காம் டவுன். உன்னை விட லக்ஷ்மி நினைச்சு நாங்க தான் டென்ஷன்ல இருக்கோம். முதல்ல என்கேஜ்மெண்ட் முடியட்டும், மத்தத அப்புறமா பேசிக்கலாம். இங்க என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே அந்த லக்ஷ்மி தான் காரணம். Just calm down, okay? ரிஷி, ரிஷி! உனக்கு ஒண்ணும் ஆகல? பைத்தியக்காரனா இருக்கான். டிவோர்ஸ் வாங்க போற எதுக்குடா லக்ஷ்மியை காப்பாத்துற? லக்ஷ்மியை ரொம்ப காதலிக்கிறியோ? இப்ப நான் தப்பிச்சாகணும். இவன் என்ன பார்த்துட்டானா நான் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். ரிஷியோட ஜாதகத்துல மார்க்கேஷ தோஷம் இருக்கு. அது நேரம் வரும்போது அவனை தாக்கிடும், உக்கிரமா இருக்கும். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அந்த தாக்குதல் அவனை நெருங்குது. ரிஷி அவனை விடு. ரிஷி அவனை விடு. ரிஷி சொன்ன கேளு, அவனை விடு. அவன் போகட்டும். ரிஷி வேண்டாம். ரிஷி வேண்டாம் வேண்டாம். அவன் போகட்டும். வேண்டாம் ரிஷி. வேண்டாம் வேண்டாம். நீ எங்கேயும் போகாத, சரியா? ரிஷி ஓபராய், உன் நாட்களை எண்ணிக்கடா. உன் சந்தோஷத்தை சீக்கிரம் அனுபவிச்சுக்க. எனக்கு கண்டிப்பா இதுக்கு நான் உன்னை பழி வாங்க வேண்டாம். ஏன்னா லக்ஷ்மி எனக்கு சொந்தம். அவளுக்காக நிறைய சண்டை போட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட உயிரை தாண்டை எடுக்கணும். நீ இங்கே இரு. அவ எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து உன்னை டச் பண்ணிட்டு போயிருப்பா. இப்பவே அவனை போய் பிடிக்கிறேன். ரிஷி வேண்டாம். சொன்ன கேளு, வேண்டாம். போகாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அவன் கையில கத்தி இருக்கு. உனக்கு எதுவும் ஆக கூடாது. நீ கூடவே இரு. அவன் ஓடுறானா ஓடட்டும். நீ இங்கே இரு. நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? ஓகே, நான் போகல. சந்தோஷமா? ப்ராமிஸ். நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன விடு. நீ உன்னை பத்தி சொல்லு. கண்டிப்பா அவன் திருடனாதான் இருக்கணும். கல்யாண வீடுன்னு பார்த்து உள்ள வந்திருக்கணும். பட் அவன் உள்ள வந்துட்டான்ல. கிச்சனுக்கு வந்திருந்தான். அது போதும். பெர்ஃபெக்ட். அது நம்ம வீடு முழுக்க சிசிடிவி கேமராஸ் இருக்கு. நம்ம அவனை பிடிச்சிடலாம். நம்ம எப்படி அவனை பிடிப்போம்?
இப்ப எப்படி மாஸ்கோட சுத்திட்டு இருந்தானோ அதே மாதிரி தானே சிசிடிவி கேமரால தெரியும். ஐ நோ, பட் ஒரு ஆள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், கிச்சனுக்கு வந்திருக்கான், உன்னை பிடிக்கிறதுக்காக. உன்னை இழுத்துட்டு போக பார்த்தான், விட்டா நீயும் போயிருப்ப. ஏதாவது பண்ண வேண்டியதானே? நான் என்ன பண்ணுவேன் ரிஷி? நான் என்னமோ அவன் கிட்ட போயிட்டு வா என்னோட வீட்டுக்கு வந்து என்ன கடத்திட்டு போன்னு சொன்ன மாதிரி. வெரி ஃபன்னி, ரொம்ப அருமையான ஜோக். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உள்ள வந்தால நீ அவனை பாத்துருப்பல. முகத்தை பார்க்கலையே. என்ன ரிஷி லைட் இல்ல. அவன் பின்னாடில இருந்து வந்து வாயை மூடினான். அவன் கையில கத்தி வேற இருந்துச்சு. நல்ல வேளை என்னோட கையில அந்த ஃப்ரைங் பேன் இருந்துச்சு. அதனால தான் உனக்கு வெளியில சத்தம் கேட்டிருக்கும். அந்த அப்படிதான் சத்தம் நீயும் என் காதுல வந்து விழுந்தது. வந்து உன்னை காப்பாத்திட்டேன். இல்லனா அப்புறம் என்ன நடந்திருக்கும்? இனிமேயாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எப்பவும் உன்னை வந்து காப்பாத்த முடியாது. ஏன் முடியாது? என்ன பாத்துக்கிறதுக்காக தான் நீ இருக்கல. உனக்கு என் மேல அக்கறை இருக்கல. எனக்கு அக்கறை இருக்கு. ஆனா அதுக்காக நீ இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பியா? நீ எப்படி? உன் மைண்ட் வாய்ஸ் அந்த அளவுக்கு சத்தமா கேக்குது. அதனால தான் பதில் சொன்னேன். என்ன? நான் வந்து கால்ல செருப்பு போடல. சோ நான் உள்ள போயிடுறேன். லக்ஷ்மி, என்னாச்சு? என்ன? நான் தான் பார்த்து நடன்னு சொன்னல. எங்க காட்டு? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். லக்ஷ்மி, கால்ல ரத்தம் வருது. ஒண்ணும் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க காட்டு பார்க்கலாம். வேண்டாம் ரிஷி, சொன்ன கேளு. வேண்டாம், எனக்கு ஒண்ணும் ஆகல. லக்ஷ்மி, நாளைக்கு காயம் பெருசாயிடுச்சுன்னா அம்மா நீ என்ன சூப்பர் கேர்ள் நினைக்கிறியா? எப்பவுமே அலட்சியமா இருக்கு. அதனால தான் உனக்கு அடிக்கடி அடிபடுது. முதல்ல ஒரு வேலை பண்ணு, நீ என் கூட வா, மருந்து போடலாம். வா, கம். வா போலாம். நீ உட்கார். இங்க உட்கார். நான் எங்கேயும் போக மாட்டேன். உட்கார், நான் பாத்துக்கிறேன். எங்க எனக்கு கால் ஒண்ணுமே ஆகல ரிஷி. என்ன பேசுற நீ? ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. காட்டு. இல்ல வேண்டாம். நீ என் காலெல்லாம் ரிஷி சொன்ன கேளு. என் காலை பிடிக்காத. ஏன் ரிஷி என்னை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான்? இப்படி என்னை பார்த்துக்காத. நாளைக்கு நீ எனக்கு கிடைக்கலனா அப்ப நான் என்ன எப்படி பார்த்துப்பேன்? நான் இந்த நினைவுகள் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சுக்கிறேன். இதை கூடவே எடுத்துட்டு போறேன். உன்கிட்ட நான் எப்படி சொல்றது ரிஷி? நீ இதெல்லாம் பண்ணும்போது உன்னால இன்னும் என்னை கட்டுப்படுத்திக்க முடியல. ஏன்னா இந்த கல்யாணத்தை என்னால பிரேக்கப் பண்ணிக்க விரும்பல. உன்னை விட்டு விலகி போகவும் விரும்பல. சொல்ல போனா இந்த இடைவெளி, நமக்குள்ள இந்த இடைவெளியே இருக்கக்கூடாது. நீ என்ன எவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்க தெரியுமா? நானா? ஏன்? என்ன ஏன்? என்ன பாக்குற யோசிக்கிற, என்ன பாக்குற யோசிக்கிற. நாள் முழுக்க நீ இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, இப்ப எனக்கு சொல்லு, என்ன யோசிக்கிற? சொல்லு. இந்த தடவை எதுவுமே கேட்கலையா? கேட்டது. நிஜமாவா? எனக்கு கேட்டுச்சு. நீ என்ன யோசிச்சேன்னு சொல்லட்டுமா? உனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் நீ என் கூடவே இருக்க. அண்ட் என் கூட இருக்கும் போதுதான் உனக்கு எல்லா அடியும் படுது. நீ உன்னையே காயப்படுத்திக்கிற. ரைட்? இப்போ உள்ள போலாமா? ஆயின்மெண்ட் போட்டு விடுற. எஸ்ஸா நோவா? ஆமா. வா, எந்திரி.
பவர் வந்துடுச்சுன்னு எனக்கும் நல்லா தெரியுது. பவர் ஏன் போச்சுன்னு தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அண்ட் இன்வெர்டர் ஏன் ஒர்க் ஆகல? மேம் யாரோ மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு இன்வெர்டரையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க மேம். வாட்? இந்த கேவலமான வேலையை செஞ்சது யாரு? ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நீங்க எல்லாம் என்ன தூங்குறீங்களா? அதுக்கு தான் salary கொடுக்கறேனா? நீலம் என்னங்க? நீலம் என்னாச்சுன்னு கொஞ்சம் போய் பாருங்க, சரி பண்ணிடுங்க ப்ளீஸ். யாரும் ஒழுங்கா ஒர்க் பண்றது இல்ல. வாய்ப்பு இருக்கு நீலம், வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் வந்தா சுவிட்ச் தானா ஆஃப் ஆயிடும். இது காமன். அண்ட் அஹானாவோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும். நீ டென்ஷனா இருக்க, புரியுது? உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க என்ன சொல்லணும். ச்சே. நில்லு நில்லு. மாம், அசிங்கமல்ல நீ வீட்டுக்குள்ள வராத. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. மாம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இன்னும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது ரிஷி? நீயே சொல்லு. வீட்ல சில நல்ல விஷயம் நல்ல விதமா ஆரம்பிக்குது, ஆனா இவ காலடி எடுத்து வச்சா மோசமாயிடுது. எல்லா காரியமும் கெட்டு போயிடுது. முதல்ல அஹானா வீட்டை விட்டு ஓடி போனா, அதுக்கப்புறம் பவர் போயிடுச்சு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ எனக்கு தெரியல. ரிஷி, என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுப்பா. இந்த பொண்ணு துரதிருஷ்டம் பிடிச்சவ, அதனால இவ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அண்ட் தட்ஸ் ஃபைனல். ஒருவேளை இவ வந்துதான் ஆகணும்னா அஹானா என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்ச பிறகு வரட்டும். ஓகே? ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போறது இல்லையே. என்ன என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்றீங்க? ஏன் நடக்காது? என்ன என்கேஜ்மெண்ட் ஏன் நடக்காது? இன்னும் முகூர்த்தம் இருக்கு இல்லையா? முகூர்த்தம் இருக்கட்டும், ஆனா நல்ல காரியம் பண்றதுக்கு எதுவும் நல்லதா நடக்கலையே. என்ன சொல்றீங்க? அஞ்சனா மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காதீங்க, உங்க பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. அஹானா கிட்ட போய் கேளுங்க. அஹானா, அப்படி என்ன நடந்துச்சு? அஞ்சனா மேடம் ஏன் இப்படி பேசுறாங்க? சொல்ல அஹானா. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வந்தாலும் எந்த காரியமும் விளங்காதுன்னு. லக்ஷ்மியால இல்லங்க, அவளால இங்க எதுவுமே கெட்டு போகல. இங்க நடக்கிற அத்தனைக்கும் அஹானா தான் காரணம். எல்லா பழியையும் லக்ஷ்மி தான் தலையில சுமந்துகிட்டா. அது லக்ஷ்மி செய்யல, செஞ்சதெல்லாம் அஹானா தான். அஹானா தான் பிரெக்னன்ட்டா இருக்கா. அதுவும் அவளோட எக்ஸ் லவர் மூலமா. இதுல என்ன வேடிக்கைன்னா, அவளுக்கு இந்த குழந்தையும் வேணுமா? அஞ்சனா மேம், நீங்க பையனை பெத்தவங்க, அதனால நான் மரியாதை கொடுக்கறேன். ஆனா எங்க வீட்டு பொண்ணு மேல இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டை நீங்க சுமத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் அடுத்தவங்க மேல பழிய போடுறீங்க. லக்ஷ்மி மேல பழிய போடுறீங்க. உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்லைல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. தோ இவளே கேளுங்க. உங்க பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்காளா இல்லையான்னு கேளுங்க. அஹானா, என்ன இது? இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல கரிஷ்மா. அஞ்சனா மேடம் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் இது லக்ஷ்மியோட. அவங்க எதையும் தப்பா புரிஞ்சுக்கல, இதுதான் உண்மை. லக்ஷ்மி பிரெக்னன்ட் இல்ல, அஹானா தான் பிரெக்னன்ட். இல்ல, அப்படியெல்லாம் நடந்திருக்காது. என்ன வளர்ற ரிஷி? டாடி தான் உண்மை. ரிஷி ப்ரோ, கண்டிப்பா இதெல்லாம் உண்மையே இல்ல. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நாம எல்லாரும் பார்த்தோம் லக்ஷ்மி தான் பிரெக்னன்ட். நாம தான் ரிப்போர்ட்ட பார்த்தோமே. இங்க பாருங்க, இவ பிரெக்னன்ட் ஆளா இல்ல. என்ன ஆனா? ஆமா அண்ணா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அஹானா இந்த மாதிரி பண்ண மாட்டா. ஆனா நடந்தது இதுதான். ரிஷி ப்ரோ, நீங்க என்ன பேசுறீங்க? ஆஹானா, நீ எதுக்கு பயப்படுற? என்கிட்ட சொல்லு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஓகே ஓகே ஓகே.
இப்பதான் எனக்கு புரியுது. ஆஹா, நான் லக்ஷ்மியை காப்பாத்துறேன். அப்படிதானே நீ அவங்களை காப்பாத்துறல? வாயை திறந்து பேசு. இங்க பாருங்க லக்ஷ்மி, என் சிஸ்டரை ஏன் அப்படி ஏமாத்தி வச்சிருக்கீங்க? எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் ஓப்பனா நீங்க தான் பிரெக்னன்ட், ஆஹா நான் பிரெக்னன்ட்டா இல்லன்னு சொல்லுங்க. முதல்ல உள்ள வாங்க. நாங்க எல்லாரும் பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை படிச்சோம். லக்ஷ்மி தான் பிரெக்னன்ட். ஆனா நீ லக்ஷ்மியை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்றியா? மை காட், லக்ஷ்மி பிரெக்னண்டா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னோட பிளான் என்ன ஆகும்? இந்த லக்ஷ்மி இருக்காளே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் இப்படி பண்ற? ஏன் அவளை போய் காப்பாத்துற? உன்னை லக்ஷ்மியை நீ காப்பாத்தல. லக்ஷ்மி நீதான் என்ன காப்பாத்துனாங்க. இதுதான் உண்மை. I'm really sorry. இதுதான் உண்மையான ரிப்போர்ட். லக்ஷ்மி அண்ணி முதல்ல வந்த ரிப்போர்ட்ல அவங்க பேரை கொடுத்தாங்க. என்னை காப்பாத்துறதுக்காக எல்லா பழையும் தாமேல போட்டுக்கிட்டாங்க. I'm really sorry. நான் உங்ககிட்ட முதல்ல எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். ஆனா லக்ஷ்மி நீ என்னை காப்பாத்த மட்டும் செய்யல, குழந்தை வேணும்னு சொன்னப்போ எனக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணாங்க. கௌதம் வா போலாம். Mom, சொன்ன கேளு, Mom, listen. கிளம்பு. Mom, listen, please.